இதற்கு முந்தைய பதிவில் நாம் ஸ்போக்கன் அரபிக், பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய அரபிக் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து நவீன கால அந்த முறையான அரபு மொழி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த இரண்டு அரபு மொழியுமே குர்ஆனில் பயன்படுத்தப்படவில்லை. குர்ஆனில் எந்த அரபு மொழி பயன்படுத்தப்பட்டிருக்குது, அதாவது குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரபு மொழிக்கு நாம் என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா, அது பண்டைய கால கிளாசிக்கல் அரபிக், அதாவது அல் அரபியா ஃபுஸ்ஹா கதீமா, பண்டைய கால அல்லது ஏன்ஷியன்ட் அல்லது ஓல்ட் அரபிக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கோம். அந்த அரபு மொழியில் தான் குர்ஆன் முழுக்க முழுக்க இறக்கப்பட்டது. நாம் குர்ஆனை சரியான முறையில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த ஏன்ஷியன் அரபிக், அதாவது கிளாசிக்கல் அரபிக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பண்டைய கால அரபு மொழியை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியம். இது இன்றைய காலத்தில் பேசப்படக்கூடிய அந்த நவீன அரபு மொழிக்கும் அந்த பண்டைய கால பழைய கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பேசப்பட்ட அந்த அரபு மொழிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. இது சம்பந்தப்பட்ட செய்திகளை நாம் இப்போ பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த அரபு மக்கள் எங்கே வாழ்ந்தாங்க? பாலைவன பகுதியில். அப்போது மட்டும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு பல்லாண்டு காலங்கள் முன்பே அவர்கள் எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க? எந்த ஒரு வளமும் இல்லாத அந்த பாலைவன பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே பச்சை பசேல் என்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு வயல்வெளி கிடையாது, அங்கே ஒரு ஆறு கிடையாது, அங்கே எந்த ஒரு உணவு வளங்களும் கிடையாது. அரபுகளை இன்றைக்கு செல்வந்தர்களாக ஆக்கியிருக்கக்கூடிய எண்ணெய் வளம் அன்றைக்கு நிச்சயமாக கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்கா, ரஷ்யா அப்படிங்கிற அந்த உலக வல்லரசு நாடுகள் எல்லாம் இருக்குல்ல, அது போன்று அன்றைக்கும் கூட வேறு சில நாடுகள் வல்லரசாக இருந்துச்சு. ரோமர்களும் அபிசீனியர்களும் பாரசீகர்களும் அன்றைய காலத்தில் இருந்த மிகப்பெரிய வல்லரசு நாடுகள். இந்த மூன்று வல்லரசுகளுக்கும் நடுவில் தான் யார் இருக்கிறா? இந்த அரபுகள் இருக்காங்க. ஆனால் யாரால் இந்த அரபு மக்கள் ஆளப்பட்டாங்க அப்படின்னாக்கா, யாருடைய ஆட்சியின் கீழும் இந்த அரபு மக்கள் இருந்தது கிடையாது. ரோமர்கள் பல்வேறு நாடுகளை வெற்றி கொள்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய அந்த நாட்டினுடைய எல்லை இந்த அரபு நிலப்பகுதிக்கு வரப்போ அதோடு நிறுத்திப்பாங்க. இந்த அரபு மக்களை அவர்கள் ஆட்சி செய்ய விரும்பவில்லை, அப்படியே விட்டுருவாங்க. அதே மாதிரி பாரசீகர்கள் எல்லா நாடுகளையும் கைப்பற்றுறாங்க. அவர்களுடைய நாட்டினுடைய எல்லை இந்த அரபு நிலத்து பக்கத்தில் வந்தப்போ அவர்களும் நிறுத்தி கொள்வார்கள். அவர்களும் இந்த அரபுகளை ஆள விரும்பவில்லை. இதை போன்றுதான் அபிசீனியர்களும் கூட யாருமே இந்த மக்களை ஆள விரும்பவில்லை. எதனால் இப்படி? அரபு மக்கள் ரொம்ப வலிமை வாய்ந்தவர்கள், மிகப்பெரிய பேரரசுகளால் கூட அவர்களை அடக்க முடியாது. அப்படின்னா கிடையாது. நிச்சயமாக இந்த அரபு மக்களை அடக்கி ஆளக்கூடிய அளவுக்கான அந்த இராணுவ பலம் இந்த மூன்று பேரரசுகளிடம் இருந்தது என்பதுதான் உண்மை. இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த அரபு நிலத்தின் மீது எந்த ஒரு ஆசையும் கிடையாது. ஏன்னா அந்த அரபு நிலத்தில் எந்த ஒரு வளங்களும் கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த அரபு நிலம் என்பது ஒவ்வொரு வல்லரசு நாடுகளின் ஒரு எல்லை மாதிரி ஆயிட்டதுனால எந்த ஒரு வல்லரசு நாடுமே இந்த அரபு நிலத்தை கைப்பற்றவோ அல்லது ஆட்சி செய்யவோ விரும்பலை. ஏன்? இப்போ ரோம பேரரசு அரபு நாட்டை கைப்பற்றுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரசீக வல்லரசுக்கு ஒரு பெரிய தயக்கத்தை உருவாக்கும், ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கும். என்னது, இவர்கள் அரபு நிலத்தை பிடிச்சிட்டாங்க, அடுத்து நம்மளை அடிக்க பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் உண்டாகும். இதனால் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத போர்களும் உருவாகும். இதே போன்றுதான் பாரசீகர்கள் அந்த அரபு மக்களை பிடித்தார்கள் என்றால் இது ரோமாபுரியில் சில குழப்பங்களை உருவாக்கும். அதனாலேயே இவர்களை யாருமே கண்டுக்கல, அப்படியே தனியாக விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வல்லரசும் எந்த ஒரு வளமும் இல்லாத அந்த பாலைவன வெட்டவெளியில் தங்களுடைய போர்ப்படையை அனுப்பி அங்கே சாவதற்கு விரும்ப மாட்டாங்க. இதனாலேயும் எந்த ஒரு பேரரசும் எந்த ஒரு வல்லரசும் அன்றைய காலகட்டத்தில் அரபு மக்கள் மீது ஆட்சி செலுத்துவதை விரும்பவில்லை. இப்படி அந்த அரபு மக்கள் தனித்து விடப்படுறாங்க. ஒரு நாடு தனித்து விடப்பட்டால் அந்த மக்கள் யாரோட பேசிகிட்டு இருப்பாங்க? அவர்களுக்குள்ளேயே தான் பேசிக்கிட்டு இருக்க முடியும். அவர்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கும்போது மற்ற மொழிகளுடைய தாக்கம் அந்த நாட்டில் இல்லை. அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய
ஒரே மொழி வந்து அரபு மொழி தான். அவர்கள் தூய்மையான அந்த அரபு மொழியிலே பேசி கொண்டிருந்ததுனால அந்த அரபு மொழியினுடைய அந்த மொழி வளம் இருக்கு இல்லையா, மேலும் மேலும் வந்து அதிகரிக்குது. இப்போது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் பேசக்கூடிய தமிழுக்கும் ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் பேசக்கூடிய தமிழுக்கும், தமிழ்நாட்டிலே தான் இந்த இரண்டு மக்களுடைய தமிழுக்கும் வந்து எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கும். நீங்கள் சென்னையில் பேசக்கூடிய அந்த தமிழை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் ஆங்கிலம் கலந்திருக்கும், அதில் அரபு கலந்திருக்கும், அதில் உருது கலந்திருக்கும். இப்படி பல மொழிகளுடைய தாக்கம் வந்து அவர்கள் பேசக்கூடிய அந்த மொழியில் இருக்கும். ஏன், இவர்கள் எல்லாம் வந்து பல நாடுகளிலிருந்து வந்து இவர்களை ஆட்சி செய்தவர்கள். அதனுடைய தாக்கம் அந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் குக் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவர்களுக்குள்ளேயே தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவர்கள் புழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் பேசுவதை காட்டிலும் தூயதாக இருக்குது. இப்போது அரபுகளை எடுத்துக்கொண்டால், அந்த காலத்து அரபுகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இப்படி தங்களுக்குள்ளேயே பேசி பேசி அந்த அரபுடைய மொழி வளம் வந்து அதிகரிக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுனாக்கா, அவர்களுடைய அந்த அரபு மொழி அவர்களுக்கான ஒரு குறியீடாக, ஒரு ரகசிய பரிமாற்றத்துக்கு உதவக்கூடிய ஒரு குறியீடாக மாறுது. உதாரணமாக, இரண்டு நண்பர்கள் சின்ன வயசுலேருந்து பழகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, அவர்களுக்குள்ளே பேசக்கூடிய அந்த மொழி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. அவர்கள் வந்து ஒரு கோடில் பேசிப்பாங்க. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி பல்லாண்டுகளாக ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கனாக்கா, அவர்கள் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, அது உங்களுக்கு புரியாது. ஏன்னாக்கா அவர்களுக்குள்ள ஒரு கோடு வந்து ரெடி பண்ணி அதன்படி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பல விஷயங்களை நாம் சாதாரண அந்த மொழி வழக்கில் கூட புரிஞ்சிக்க முடியாது. இப்படி இந்த அரபு மக்கள் தங்களுக்குள்ளேயே அந்த தூய்மையான அரபு மொழியில் பேசி பேசி அவர்களுக்குன்னு ஒரு கோடு, அவர்களுக்குன்னு ஒரு குறியீடு, அந்த அளவுக்கு வந்து தங்களுடைய அந்த அரபு மொழியினுடைய வளத்தை வந்து அதிகரித்து வச்சுருந்தாங்க. இதனால தான் என்னமோ அன்றைக்கு இருந்த அந்த அரபிகள், அரபு தெரிந்த மக்களை அரபிம்பாங்க. அதே அரபு தெரியாத மக்களை எப்படி சொல்லுவாங்க, அஜமி, ஒன்றும் தெரியாதவன், ஊமை அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் சொல்லுவாங்க. உனக்கு அரபு தெரியலையா, நீ ஊமைக்கு சமம் அப்படிங்கிற அந்த அர்த்தம் வரக்கூடிய அஜமிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவர்கள் வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாடு பெருமைப்படுற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய வல்லமை கொண்டவர்களாக இருப்பாங்க. உதாரணமாக ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நாட்டில் தான் வந்து மிகப்பெரிய கட்டிடங்கள் எல்லாம் வந்து இருக்குது. இன்னொரு நாட்டை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இந்த நாடுகளில் தான் அதிக அளவுக்கு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இருந்திருக்குது. இப்படி ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டை பற்றி பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். இந்த அரபு மக்கள்கிட்ட வந்து என்ன இருக்குது, லாங்குவேஜ், அவர்களுடைய மொழி. உலகத்திலேயே மிகவும் தூய்மையான, மிகவும் வளம் கொண்ட ஒரு மொழி இருக்குன்னாக்கா அது அரபு மொழி. வாட் அரப்ஸ் ஹேவ் த வேர்ல்ட் கிரேட்டஸ்ட் லாங்குவேஜ். இதுதான் வந்து அவர்களுடைய பெருமை. ஒரு சமுதாயத்துடைய மொழி வளம் அதிகமாகிறப்ப அவர்கள்ட்ட சில மாற்றங்கள் நடக்கும். எந்த மாதிரியான மாற்றங்கள்? அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய செயல்முறை, அவர்களுடைய படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி, தாட் ப்ராசஸ், இது எல்லாமே வந்து அவர்களுக்குள்ளே வந்து அதிகமான அளவு இருக்கும். இதனால தான் அரபுகள் தங்களுக்கிடையே குறியீடுகளில் பேசிக்கிற அளவுக்கு மொழிவளம் அதிகம் பெற்றவர்களாக இருந்தாங்க. உதாரணமாக, ஒரு மனிதர் இருக்கார், ஒரு ஏழையான மனிதர், அவர்கிட்ட பணம் இல்லை, ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவருடைய மனைவி எப்போதுமே பணம் இல்லைங்கிற குறைய சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய மனைவிக்கு பதில் சொல்வதற்காக வேண்டி இந்த அரபி ஒரு கவிதையை வந்து படைக்கிறார். அதில் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ஸைலு ஹர்புன் ஆலா மகானின் ஆலி. ஒரு வித்தியாசமான கவிதை. அந்த கவிதையோட பொருள் என்னன்னாக்கா, ஒரு பெருமழை மலையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வீட்டின் மீது போர் தொடுக்கிறது. நமக்கு இதை கேட்டால் என்ன தோணுது? மனைவி பணம் இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவன்கிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட கணவன் அதுக்கு சரியான பதில் சொல்லாமல் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தோணுதா? ஆனால் அந்த ஏழை கணவன் இந்த கவிதை மூலமாக தன்னுடைய மனைவிக்கு பதில் சொல்கிறான். இப்போ அந்த கவிதையை கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு மிகப்பெரிய மலை மீது ஒரு வீடு அமைக்கப்பட்டிருக்குது. பலத்த மழை பெய்து கொண்டு இருக்கும்போது அந்த மழை வெள்ளம் அந்த வீட்டை சுற்றி இருக்குமா, அல்லது அது எல்லாமே கீழே பள்ளத்தாக்கை நோக்கி ஓடிருமா? அப்படின்னாக்கா எதுவுமே வந்து அந்த வீட்டை சுற்றி இருக்காது.
அது எல்லாமே கீழே பள்ளத்தாக்கை நோக்கி ஓடிரும். அந்த கவிஞன் இதன் மூலமாக என்ன சொல்கிறான்னாக்கா, மழை என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த செல்வம். நான் ரொம்ப உயரமான இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் என்னை நோக்கி வரக்கூடிய அந்த செல்வங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்க மாட்டேங்குது, என்னை விட்டு நீங்கிடுது. அந்த செல்வங்கள் எல்லாம் எங்கே போகுது? அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வந்தர்கள் அந்த செல்வத்தில் சிக்கி அவர்களுடைய குணத்தை இழந்து சின்னா பின்னமாகி அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி அந்த கவிஞன் தன்னுடைய மனைவிக்கு கவிதை மூலமாக கோட்வேர்ட் மூலமாக பதில் சொல்கிறான். எவ்வளவு அழகான அந்த அரபு புலமை, எவ்வளவு அழகான ஒரு உவமை. ஒரு சாதாரண மனிதன் கூட தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் தன்னுடைய மனைவியிடம் பேசும்போது கூட அந்த அரபு புலமை என்பது அவனுடைய சிந்தனையிலும் செயல்திறத்திலும் அந்த படைப்பாற்றலிலும் சிறந்து விளங்கி கொண்டிருப்பதை அந்த அரபு மொழியுடைய வளமை காட்டுது. இப்படி அந்த மக்கள் தனித்து விடப்பட்டதுனால அவருடைய அரபு புலமையும் அவர்கள் அந்த மொழியை கட்டி காத்ததும் அவ்வளவு அழகான தொன்மையான ஒரு மொழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த அரபுகள் தங்களிடத்தில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அரபு மொழியில்தான், இவ்வளவு வளம் மிக்க அந்த அரபு மொழியில்தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அரபு மொழியில் அல்ல, இன்றைக்கு நாம் புழக்கத்தில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரபு மொழியில் நிறைய பல மொழியினுடைய தாக்கங்கள் இருக்குது. பல மொழிகளினுடைய அந்த வார்த்தைகள் சேர்க்கப்பட்டுருச்சு. இப்போது இருக்கக்கூடிய அந்த அரபு மொழியை வைத்துக்கொண்டு நாம் குர்ஆனை ஆராயக்கூடாது. அன்றைய தொன்மை காலத்துடைய அந்த அரபு மொழி, கிராமங்களில் பேசப்பட்ட அந்த அரபு மொழி இருக்கு இல்லையா, அதுதான் இன்று குர்ஆனில் நாம் படிக்கக்கூடிய அந்த தொன்மையான அழகான வளம் நிறைந்த அரபு மொழி. அல்லாஹுடைய உதவியினால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் குர்ஆனை பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த அரபு மொழியும் சேர்த்தே பாதுகாத்தார்கள். அது சம்பந்தமான மேலதிகமான செய்திகளை வரக்கூடிய பதிவில் காணலாம்.